வெல்கம் டு ஹெச்ஏ கிரியேஷன். இப்போது எப்படி சுடிதார் டாப்பு எப்படி ஈஸியாக தைக்கலான்றதை பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு என் நெக் டிசைனை வந்து இந்த மாதிரி ஸ்டார் நெக் மாதிரி எடுத்திருக்கேன். ஏன்னா வந்து இது வந்து பார்டர் வச்ச சுடிதார். இந்த பார்டர் தான் வந்து நம்ம இங்கே வைக்க போகிறது. அதனால தான் வந்து நான் இந்த மாதிரி ஸ்டார் நெக்கை நான் வச்சுருக்கேன். அதுக்கு நெக்குக்கு தைக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நெக்கை தைக்கிறதுக்கு ஒரு பீஸ் வந்து பின்னாடி வச்சிடணும். பின்னாடி வச்சுட்டு இதில் வந்து ஃப்ரண்ட் எது பேக் எதுன்னு பார்த்துட்டு இது ஃப்ரண்ட்டு இது பேக்கு. ஃப்ரண்ட்டு தான் வந்து அந்த துணிக்கு கீழே வச்சிடணும். பேக்கு தான் வந்து மேலே இருக்கணும். ஃப்ரண்ட்டு வந்து உள்ளுக்குள்ளே இருக்கணும். இப்படி வச்சுட்டு இதுக்கு கரெக்டாக வந்து ஒரு குண்டூசினா எதுனா ஒன்று குத்திக்கோங்க. உங்களுக்கு அசையாமல் இருக்கிறதுக்காக இதை குத்திக்கோங்க. கரெக்டாக நெக்கு கரெக்டாக வச்சுட்டு குத்திக்கோங்க. குத்திட்டு ஃபஸ்ட்டு எப்போவுமே சுடிதாருக்கெல்லாம் வந்து சுடிதார் அந்த நெக்கு நம்ம டிசைன் எதனா டிசைன் வைக்கலாம்னு நினச்சிட்டு அது தைச்சிட்டோம்னாலே நமக்கு சுடிதார் ஈஸியாக தைச்சிடலாம். டிசைன் வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த ஊசியெல்லாம் எடுத்துருங்க. எடுத்துட்டு இந்த இது பண்ணுங்க பார்த்தீங்களா, அது வரைக்கும் கட் பண்ணிடுங்க. இந்த மூளைக்கு ஒரு கட் கொடுத்துங்க. அப்போதான் வந்து திருப்புறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இதை அப்படியே எப்படி திருப்பிடுங்க. நல்லா திருப்பிட்டு இந்த மாதிரி பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்கு ஸ்டிச் போடணுன்னு அவசியம் இல்லை. ஏன்னா அந்த பார்டர் நம்ம மேலே வைக்கிறதுனால நம்ம ஸ்டிச் பண்ண வேணாம். அதனால தான் வந்து இந்த மாதிரி செஞ்சு வச்சிட்டிங்கன்னா அது வந்து அப்படியே கரெக்டாக நிற்கும். அப்படியே இது காட்டன் இருக்கிறதுனால நம்ம வந்து அந்த மாதிரி நகத்தால் லைட்டாக கீறி விட்டாலே வந்து அது அப்படியே படிஞ்சிடும். இந்த மாதிரி அடைஞ்சி வச்சுக்கோங்க. இப்போ வச்சுட்டு இந்த பார்டர் இருக்குது பார்த்தீங்களா, இந்த பார்டரை வந்து இந்த கரை இந்த இதெல்லாம் வந்து உள்ளே போகிற மாதிரி மடிச்சுக்கோங்க. மடித்து தச்சு எடுத்து வச்சுக்கோங்க. பீஸ் வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதை வந்து இதுக்கு இதுவாக வந்து கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு தைச்சிக்கோங்க. இதை வந்து மிஷின்லேயே இதை வந்து தைச்சலாம். ஏன்னு நான் வந்து தைக்கிறேன்னா எப்படி இருந்தாலும் பார்டர் வந்து ஃப்ரண்ட்டுக்கு வரும். அதனால் இந்த தையல் வந்து நமக்கு தெரியாது. இந்த மாதிரி பேக்கில் எக்ஸ்ட்ரா நெக்குக்கு வச்சோம் பார்த்தீங்களா, அந்த பீஸை இந்த மாதிரி தைச்சாச்சு. இப்போ வந்து இது வந்து ஃப்ரண்ட்டில் வந்து ஸ்டிச்சஸ் தெரியும். ஆனால் வந்து இப்போ ஃப்ரண்ட்டில் நம்ம இந்த பார்டர் வைக்கிறதுனால இந்த ஸ்டிச்சஸ் வந்து நமக்கு மறைஞ்சிடும். இப்போ இந்த இதுவை வந்து எப்படி வைக்கிறதுன்னு பாருங்க. ஃபஸ்ட்டு இந்த மூளை இருக்கு பார்த்தீங்களா, இந்த மூளை வரும்போது இப்படியே மடக்கிக்குங்க. இப்படி மடக்கிட்டு இங்கேயும் வந்து கரெக்டாக இருக்கணும்.
இங்கே வந்து இது ஸ்ட்ரைட்டாக வைக்கணும். நம்ம பாருங்க, இங்கே வந்து இப்படி மடித்தோம், இங்கே வந்து இந்த மூலையில் வந்து சென்டர் மூலையில் இப்படி வெளி பக்கமாக வந்து மடிக்கணும். அப்போ தான் வந்து இது ஸ்ட்ரைட்டாக வரும். வெளிப்பக்கமாக வைங்க, அப்போ இது ஸ்ட்ரைட்டாக வரும். அப்படியே திருப்பிக்கோங்க. இங்கே இதை இப்படி லைட்டாக கிராஸாக வச்சுக்கோங்க. இப்படியே உள்ளுக்காக மடித்து இப்படியே லைட்டாக கிராஸாக வச்சுக்கோங்க. அப்படியே செட் பண்ணிட்டு மேல் பக்கம் ஸ்டிச் பண்ணுறாங்க. இந்த சென்டர் இங்கே மடிச்சிருக்கு பார்த்தீங்களா, அங்கேயும் நீங்கள் ஸ்டிச்சஸ் போட்டால் தான் நீட்டாக இருக்கும். இப்போ ஒரு சைடு முடிச்சாச்சு. இப்போ இன்னொரு சைடு அதே மாதிரியே ஸ்டிச் பண்ணணும். இந்த சென்டர் இருக்குது பார்த்தீங்களா, இப்போ வந்து பழகினவங்களுக்கு இந்த சென்டர் வந்து கரெக்டாக இருக்கும். இப்போது புதுசாக இது பண்ணுறவங்க இந்த சென்டரில் இருந்து ஒரு ஸ்கேல் எடுத்து இப்படி ஸ்ட்ரைட்டாக வந்து மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிக்கிட்டு அப்போது இந்த லைனை வந்து நீங்கள் இந்த மாதிரி வந்து இப்போ வந்து நான் ஸ்டிச்சதில் வந்து நம்ம மார்க் பண்ணுறேன். இப்படி வந்து ஸ்ட்ரைட்டாக வந்து மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிட்டீங்கன்னா இந்த சென்டர்லேருந்து நீங்கள் அந்த லைனுக்கு தைக்கிறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த சைடு ஃபர்ஸ்ட் வச்சுட்டிங்கன்னா அதுக்கப்புறம் நம்ம டாப் தைக்கிறது ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிடும். இதுக்கப்புறம் பேக் நெக்கு. இப்போ ஃப்ரண்ட் நெக்கு தைச்சு முடிச்சிட்டேன். இப்போ பேக் நெக்குக்கு நான் வந்து பேண்ட்டோட கிளாத்து தான் வந்து நான் எடுத்து வச்சிருக்கேன். ஏன்னா பேண்ட்டோட கிளாத் எடுத்து வச்சோம்னா இந்த நெக்கு நம்ம தைக்கும் போது அதை திருப்பிட்டு லைட்டாக இங்கே பைப்பிங் மாதிரி இந்த கலரில் வந்து கொடுக்கலான்ட்டு தான் வந்து பேண்ட் பீஸை எடுத்து நான் பேக்குக்கு அட்டாச் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி வச்சுட்டு இந்த மாதிரி வந்து பின் குத்திக்கோங்க. பின் குத்திக்கிட்டீங்கன்னா வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் தைக்கிறதுக்கு.
பண்ணிட்டு இங்கே அங்கங்கே வந்து கட் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ தான் திருப்பறதுக்கு ஈஸியாக இருக்கும் நமக்கு. இப்போ இதை அப்படியே திருப்பிடலாம். இதை வந்து இப்படி திருப்பும் போது ஃபுல்லுமே நம்ம வந்து இப்படி திருப்பிடுவோம். அப்படி திருப்பாமல் கொஞ்சம் வந்து இப்போ நம்ம பைப்பிங்க்கு மேலே வைப்போம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி வச்சுட்டு திருப்பிக்கோங்க. அப்படி திருப்பிக்கிட்டிங்கன்னா அந்த க்ரீன் கலர் வந்து நமக்கு நெட்டுக்கிட்ட வரும். கொஞ்சமாக துணி மேலே இருக்கிற மாதிரி இது பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி க்ரீன் கலர் வந்து பைப்பிங் வருதுங்களா, அந்த க்ரீன் கலர் பைப்பிங் வரா மாதிரியே வந்து நம்ம ஸ்டிச் பண்ணணும். அப்போ இந்த மாதிரி அழகாக பைப்பிங் வச்ச மாதிரி இருக்கும். அது வந்து நெக்ஸ்ட்டு இன்னொரு தையலும் வந்து போட்டுடுங்க. அது வந்து நீங்கள் திருப்பி கூட நீங்கள் போட்டுக்கலாம். இந்த மாதிரி திருப்பி இன்னொரு தையல் வந்து போட்டுடுங்க. இந்த மாதிரி போட்டுருங்க. போட்டிங்கன்னா கரெக்டாக அது பைப்பிங் வச்சா மாதிரியே அந்த கலர் இருக்கும். இப்போ அந்த ரவுண்டுக்கு கரெக்டாக வந்து இருக்குதான்னு பார்த்துக்கோங்க. கொஞ்சம் பெருசு சின்னதுன்னு இருந்துச்சுன்னா அதை உடனே வந்து கட் பண்ணிக்கோங்க. ஷோல்டரையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த நெக்கு இதுவும் கரெக்டாக இருக்கணும். இந்த ஷோல்டர் கிட்ட கொஞ்சம் ஏற தாழ்வு இருந்தால் பரவாயில்ல, பட்டு நெக்கு கிட்ட கரெக்டாக இருக்குதான்னு பார்த்துக்கோங்க. அதே சமயத்தில் நீங்கள் இந்த பைப்பிங் அடிக்கும் போது இந்த பார்டர் வைக்கும் போதெல்லாம் வந்து கீழேயும் பார்டர் இருக்குதுன்னு சொன்ன பார்த்தீங்களா, அந்த பார்டர் கரெக்டான இதில் தான் இருக்குதான்னு பார்த்துக்கோங்க. ஒரு சமயம் திருப்பி நம்ம தைக்காலும் தைச்சிடுவோம். அதனால் அதெல்லாம் கூட நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் நம்ம தைக்கும் போது எதெல்லாம் செக் பண்ணணுமோ அதெல்லாம் செக் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, நமக்கு பிரிக்க வேண்டிய அவசியமே இல்லாமல் இருக்கும். எப்போ இந்த ஷோல்டர் கிட்டலாம் வந்து டபுள் ஸ்டிச் போட்டுக்கோங்க. அப்போதான் வந்து சீக்கிரத்தில் பிரியாது, இல்லைன்னா ஒரு சமயம் வந்து பிரியும். இப்போ ரெண்டுத்தையுமே நெக்கு வந்து ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ ரெண்டு நெக்கும் ஜாயின் பண்ணிட்டு ரெண்டு ஷோல்டரு இது பண்ணியாச்சு. பண்ணிட்டு இந்த ரெண்டு சைடும் வந்து கை கிட்ட கரெக்டாக இருக்கான்னு பார்த்துங்க. இங்கே வந்து ஒரு பின் ஒன்று பண்ணிடுங்க. ஆம்பல் நாலத்தையும் ஒன்றா எடுத்துட்டு நீங்கள் வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு பார்த்தீங்கனாலே கரெக்டாக இருக்கான்னு தெரியும். இப்போது கொஞ்சம் எக்ஸ்ட்ராலாம் இருக்கிறத கட் பண்ணிக்கோங்க. இப்போ ரெண்டுமே வந்து கைக்கிட்டையும் கரெக்டாக இருக்குது, நெக்குக்கிட்டையும் கரெக்டாக இருக்குது. ஆமாம், இதோட வந்து கை ஜாயின் பண்ணணும். இப்போ ஸ்லீவு. இப்போ இது வந்து எனக்கு எவ்வளோ எடுத்துருக்கோம்னா
10, ஹைட் வந்து 10 இருக்குது. அப்படியே ஆமல்கிட்ட 7 இருக்கணும். ஆமல்கிட்ட 7 இருக்குது. இப்போ வந்து இதை வந்து ஃப்ரண்ட்டுக்கு மட்டும் கைக்கு மட்டும் ஃப்ரண்ட்டில் லைட்டாக ஷேப் எடுத்துக்கோங்க. இப்போ ரொம்ப ஒல்லியாக இருக்கிறவங்களுக்கு ஷேப் எடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஆனால் குண்டாக இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் லைட்டாக ஷேப் எடுத்துக்கணும். இதை இந்த சைடு அதே மாதிரி இந்த இதில் வந்து இந்த ஷேப்பை பார்த்துட்டு ஃப்ரண்ட்டு பேக்குன்ட்டு நீங்கள் ஸ்டிச் பண்ணுங்க. சும்மா லைட்டாக இவ்வளோதான், ரொம்ப எடுக்கணும்லாம் அவசியம் இல்லை. லைட்டாக வந்து இந்த மாதிரி ஷேப் எடுத்துக்கோங்க. அப்போ கை இது வந்து பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும். இப்போ ரொம்ப ஒல்லியாக இருந்தாங்கன்னு வச்சிங்களா, அவங்களுக்கு வந்து நம்ம ஷேப் எடுக்கணும்னு அவசியமே இல்லை. அப்படியே வந்து நம்ம ஸ்டிச் பண்ணிடலாம். இது வந்து இங்கே கையெல்லாம் ஸ்டிச் பண்ணிட்டு லாஸ்ட்டாக வந்து நம்ம எக்ஸ்ட்ரா பீஸை வந்து கட் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட் பீஸ் எங்கே இருக்குதுன்னு பார்த்துட்டு நீங்கள் வந்து ஜாயின் பண்ணுங்க. இது ஃப்ரண்ட்டு நம்ம கட் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, இது ஃப்ரண்ட்டு. இந்த ஃப்ரண்ட்டு பீஸு இங்கே வரணும் பாருங்க. அது உங்களுக்கு அப்படியே அதை கட் பண்ணும் போது இந்த இது மறைஞ்சிச்சுன்னா உடனே வந்து இங்கே ஒரு இன்ட்டு மார்க் மாதிரி எதனான்னு போட்டுக்கோங்க. இதுதான் ஃப்ரண்ட்டு அப்படின்றது தெரியணுன்றதுனால. இப்போ இது வந்து இதில் ஃப்ரண்ட்டு, இது பேக்கு. இப்போ இந்த ஃப்ரண்ட்டு இந்த ஃப்ரண்ட்டோட அட்டாச் பண்ணணும். ஒன்றுத்து வந்து நீங்கள் கரெக்டாக அட்டாச் பண்ணிட்டீங்கன்னா போதும். செகண்ட் இது எப்படி இருந்தாலும் அது ஃப்ரண்ட்டில் தான் இருக்க போகுது. ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ ஜாயின் பண்ணிவிட்டு சைடு பார்த்துட்டு நம்ம ஸ்டிச் பண்ணணும், அவ்வளோதான். இப்போ 2 கையும் ஜாயின் பண்ணியாச்சு. ஜாயின் பண்ணிட்டு இப்படி எடுத்துக்கோங்க. சைடு கீடு எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு பார்த்துங்க. சப்போஸ் கொஞ்சம் எக்ஸ்ட்ராலாம் எதுனா இருந்ததுன்னா நீங்கள் ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து நீங்கள் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ கட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம இந்த கையில் ஆமூல் குறிச்சிக்கலாம். இருக்கு அதே மாதிரி கையளவையும் குறிச்சிக்கோங்க. வாங்க எடுத்துட்டு வந்து இங்க கட்டு இருக்கு பார்த்தீங்களா, அந்த கட்டையும் குறிச்சுக்கோங்க. கரெக்டாக இந்த ஆமல் கிட்ட வச்சுக்கோங்க. இந்த எட்ஜை வந்து இந்த ஆமல் இது பண்ணுற பார்த்தீங்களா, அங்கே வச்சுக்கிட்டு இங்கே எங்கே கட்டு வருதுன்னு பார்த்தாங்க. இங்கே வருது.
இங்கே வந்து குறிச்சிக்கோங்க. கரெக்டாக இந்த அளவு வந்து இப்போ துணி விட்டு தான் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணணும். லாஸ்ட் வரைக்கும் எடுத்துகிட்டு வரக்கூடாது. இங்கே எடுத்துகிட்டு வந்து இங்கே கட்டுக்கு குறிச்சிருக்கோம் பார்த்தீங்களா, இங்கே இருந்து அட்லீஸ்ட் ஒரு 3/4 இன்ச் 1 இன்ச் அளவுக்கு நமக்கு வந்து துணி விட்டுட்டு இடவுல விட்டுட்டு தான் வந்து நீங்கள் ஸ்டிச் பண்ணணும். இப்படி லாஸ்ட்டாக வரைக்கும் எடுத்துகிட்டு வராதீங்க. அதே மாதிரி இந்த சைடு இப்போ 2 சைடும் வந்து நம்ம தைச்சாச்சு. தைச்சிட்டு இதை வந்து இங்கே கீழே சைடு ஸ்ட்ரைட் கட்டை தான் வந்து நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். இப்படி 3ஆக மடிச்சுக்கோங்க. 1 2 மடிச்சுக்கிட்டு ஸ்ட்ரைட்டாக ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ரொம்ப பட்டையாலாம் வேணும், ஓரளவுக்கு மீடியமாக மட்டும் வச்சுக்கோங்க. வெறும் இந்த எட்ஜில் மட்டும்தான் நீங்கள் ஸ்டிச் பண்ணிட்டு வரணும். மெயின் இங்கே தான் வந்து நீங்கள் பார்க்கணும். இந்த ஸ்டிச் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, அந்த இடத்துல நம்ம எட்ஜில் தான் வந்து ஸ்டிச் பண்ணணுமே. பாருங்க, இங்கே ஸ்டிச் பண்ணது இருக்குது. இந்த எட்ஜில் இப்படி ஸ்டிச் பண்ணிட்டு இப்படி ஊசியை வந்து அது உள்ள நிற்க வச்சுக்கோங்க. நிற்க வச்சுட்டு இப்படி திருப்பிக்கணும். இந்த இதை வந்து துணியை இப்படி திருப்பிக்கணும். திருப்பிக்கிட்டு உள்ளே எதுனா கிளாத்தெல்லாம் எதுனா மாட்டின்னு இருக்கானோ செக் பண்ணிக்கோங்க. இதை வந்து இந்த சைடு இருக்குது பார்த்தீங்களா, அதையும் அதே மாதிரியே மடிச்சுக்கோங்க. மடிச்சுக்கிட்டு இது 2த்தையும் இப்படி ஒன்றா வச்சுக்கோங்க. இதையும் இப்படி மடிச்சுட்டு இது 2த்தையும் இந்த மாதிரி ஒன்றா வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு இந்த எட்ஜுக்கு தான் எடுத்துகிட்டு வரணுமே. அதான் இந்த எட்ஜுக்கு எடுத்துனுட்டு அதை அப்படியே இப்படி திருப்பிக்கோங்க. திருப்பிக்கிட்டு அதே மாதிரியே ஃபோல்டு பண்ணிக்கோங்க. அதே மாதிரியே ஃபோல்டு பண்ணிக்கோங்க. கரெக்டாக நீங்கள் அதை திருப்பிக்கிட்டு ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கிட்டிங்கன்னா நமக்கு ஸ்டிச் பண்ணுறதுக்கும் வந்து கரெக்டாக ஸ்ட்ரைட்டாகவே வரும். இந்த லாஸ்ட்டில் கரெக்டாக வச்சுக்கோங்க. கரெக்டாக வச்சுக்கிட்டு அதே மாதிரி தான் இந்த பாருங்க, அப்படி தைச்சனால தான் நமக்கு இந்த மாதிரி கரெக்டாக வரும். இங்கே வந்திருக்கு பார்த்தீங்களா பா மாதிரி, அந்த மாதிரி பா மாதிரி வரணும். இந்த கிராஸில் வந்து இப்படி ஓரத்தில் எடுத்துகிட்டு வந்துடக்கூடாது. எடுத்துகிட்டு வந்தால் அது வேறு மாதிரி இருக்கும். இந்த மாதிரி தைச்சிங்கன்னா தான் நம்ம சுடிதார் டாப்பு போட்டால் கூட கரெக்டாக இருக்கும் அது. அதே மாதிரியே இந்த சைடும் இதை பண்ணுங்க. இந்த எட்ஜில் அந்த ஸ்டிச்சஸ்க்கு கொஞ்சம் மேலே நீங்கள் எடுத்துகிட்டு வந்துக்கோங்க. எடுத்துகிட்டு வந்துட்டு இந்த எட்ஜில் வச்சுட்டு இதை இப்படி திருப்பிக்குங்க. திருப்பிக்கிட்டு இங்கே இருக்கிற பக்கத்தில் அதை அப்படியே ஃபோல்டு பண்ணிக்கோங்க. ஃபோல்டு பண்ணி இந்த மாதிரி 2த்தையும் ஒன்றா வச்சுக்கோங்க. வச்சுட்டு அப்படியே எடுத்துகிட்டு வந்து திரும்பவும் இந்த எட்ஜில் வந்துட்டு அதை அப்படியே வந்து இப்படி திருப்பிக்கோங்க. திரும்பவும் தைச்சிருங்க.
அதில் இந்த சைடு இது மட்டும் நமக்கு கரெக்டாக வந்து இருக்குன்னா அது மட்டும் நல்லா கட்ட தெரிஞ்சுட்டாலே போதும், ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஏன்னா அதுதான் வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஃபஸ்ட்டு பிகினர்ஸுங்களுக்கு அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். தைக்க பழகிடுச்சுன்னா அதுவும் நமக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ கீழே லைட்டாக மடித்து இது முடிச்சிடும். இது கீழமும் வந்து எல்லாம் மடித்து தைச்சாச்சு. இப்போ சுடிதாரே வந்து டாப்பு ஃபினிஷ் ஆயிடுச்சு. நாட்டு வச்சுக்கலாம். இப்போ சுடிதார் ஃபினிஷ் ஆயிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ சுடிதார் ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி ஷோ பட்டன் வாங்கி சென்டரில் எப்படி வச்சிருங்க. இப்போ நான் சொன்ன மாதிரியே வந்து நீங்கள் ஸ்டிச் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாகவே இருக்கும். கரெக்டாக அளவு எடுத்துகிட்டு வரும். இது வந்து மாடல் சுடிதாரை வச்சு இன்ஸ்டெப்லாம் எதுவும் இல்லாமல் மாடல் சுடிதாரை வச்சு நம்ம அளவு எடுத்து நம்ம தைச்சது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.